வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. கல்வித்துறையின் வளர்ச்சியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கான கட்டுமானப் பணிகளை இம்மாத இறுதிக்குள் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலி சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன், மணிகா பத்ரா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரத்தை எழுப்பியதோடு 13 உறுப்பினர்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இரு அவைகளின் நடவடிக்கைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக மத்திய அமைச்சர் திரு SP சிங் பஹேல் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான இந்த பிரச்சினையை மத்திய அரசு சாதாரணமாக எடுத்துக் கொண்டுள்ளதாக காங்கிரஸ் குறை கூறியுள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேந்திரிய வித்யாலயா கூட்டமைப்பின் வைர விழா கொண்டாட்டங்களை ஒட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தரமான கல்வியை வழங்குவதில் இந்த நிறுவனம் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரையில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கான கட்டுமானப் பணிகளை இம்மாத இறுதிக்குள் கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு வேலு கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் நடைபெற்று வரும் இதற்கான கட்டுமானப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். 64 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டடப் பணிகள் எல்லாம் 97% முடிந்திருக்கிறது. நிரந்தரமாக 5000 பேர் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான வசதிகள் என்று சொன்னால் நுழைவாயில் வளைவு, காளைகளுடைய சிற்ப பீடம், உட்புறச்சாலை, மழைநீர் வடிகால் வசதி, 50,000 கொள்ளளவு கொண்ட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தொட்டி, நிர்வாக அலுவலகம், மாடுபிடி வீரர்கள் முதலுதவி என்ற அடிப்படையில் மருத்துவ வசதிக்கு வேண்டிய இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கி அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி திருமதி அல்லி இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். முன்னதாக புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திரு செந்தில் பாலாஜி நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். கிரிக்கெட் வீரர் MS தோனி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காவல்துறை அதிகாரி திரு சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இம்மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு SS சுந்தர், திரு சுந்தர்மோகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. கவனமாக இருப்போம், மழைக்கால நோய்களை தடுப்போம். பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்டவர்களுக்கு திட்டங்களின் பலன்கள் சென்றடையும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். மல்லிகாங்க, நாங்கள் காளிபாளையம் பஞ்சாயத்தில் இருக்கிறோங்க. எங்களுக்கு மோடி திட்டத்தில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு டொமா காட்டினாங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. கேஸ் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொன்னாங்க. இலவச இணைப்பு இல்லாதவங்களுக்கு இணைப்பு வாங்கிக்கிறதுக்கும் சொன்னாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு வேன் மூலமாக எங்களுக்கு விவசாயம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டினாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க. என்னோட பேர் கோகிலாங்க. நாமக்கல் மாவட்டம் காளிபாளையம் பஞ்சாயத்துங்க. எங்களுக்கு மத்திய அரசுல இருந்து ஒரு ஆட்டோ மூலியமா எல்லாரும் டோன் கேமரா மூலம் தெளிச்சு காமிச்சாங்க. அதனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. கைப்பையில அடிக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மருந்து கம்மியாகவும் சீக்கிரமா டோன் மூலியமா மருந்து அடிக்கிறது ஈஸியாகவும் இருக்கிறதுனால நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 16ஆம் தேதியன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், நாளை ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது. கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் கேட்டுக் கொண்டார். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளிலும், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகல் முதல் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பழங்குடியின இளையோருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன், மணிகா பத்ரா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 13-11, 11-6 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் வாலெண்டா பிளாஸ்கோவா இணையை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நவி மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 136 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 428 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் மற்றும் சதீஷ்குமார் கருணாகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கட்டாக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னத்தி ஹூடாவும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா, தானிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்கியது. 5 நாடுகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியா தோல்வியடைந்தது. வாலன்சியாவில் நடைபெற்று வரும் போட்டியில் ஸ்பெயின் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆடவர் பிரிவில் இந்தியா, ஸ்பெயின் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. கல்வித்துறையின் வளர்ச்சியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கான கட்டுமானப் பணிகளை இம்மாத இறுதிக்குள் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலி சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன், மணிகா பத்ரா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.